வணக்கம் மதுரை மக்கா. என்ன நேத்து நைட்டு 11 மணிக்கு ஒரே வேட்டுச் சத்தமும் ஆட்டமும் பாட்டமுமா இருந்துச்சாமே, செய்தி என்னன்னு தெரியுமா? அதாயா நம்ம உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்த கடைசி மேட்ச் நேத்து. அங்க நடந்த செய்தி தெரியுமா? 18 வருஷமா, எப்படி 18 வருஷமா ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்காத ஒரு டீமு அப்படின்னு பலரால கேலி பேசப்பட்டவங்க தான் நேற்று ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஜெயிக்க காரணமா இருந்தது நம்ம மதுரை தானே சொன்னா பொய்யாகுமா? என்னப்பா இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். நம்ம மதுரை ஆண்டது நம்ம பாண்டியர்கள் தான். நேற்று இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் குருநாள் பாண்டி தான். அங்கேயும் இந்த பாண்டியும் இந்த மதுரையும் தாயா நின்றுச்சு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வழிவிட காத்திருந்து கண்ணி வச்சு புடிச்சுதான் பொக்கு. அந்த மாதிரி நேத்து நடந்த மேட்ச்ல வெற்றின்ற மீனை ருசிச்சிருக்கோமியா. மதுரை மெச்சுக்கும் நேத்து நைட்டு பூரா அதான் வெடி சத்தம் கேட்டுச்சு. கொண்டாடுங்க ஆர்சிபியோட வெற்றிய. வணக்கம் மதுரை மக்கா. என்ன நேத்து நைட்டு 11 மணிக்கு ஒரே வேட்டுச் சத்தமும் ஆட்டமும் பாட்டமுமா இருந்துச்சாமே, செய்தி என்னன்னு தெரியுமா? அதாயா நம்ம உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்த கடைசி மேட்ச் நேத்து. அங்க நடந்த செய்தி தெரியுமா? 18 வருஷமா, எப்படி 18 வருஷமா ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்காத ஒரு டீமு அப்படின்னு பலரால கேலி பேசப்பட்டவங்க தான் நேத்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஜெயிக்க காரணமா இருந்தது நம்ம மதுரை தான்னு சொன்னா பொய்யாகுமா? என்னப்பா இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். நம்ம மதுரை